இங்கே ஹீரோயின் காலையில் அவங்க வீட்டில் எந்திரிச்சு பார்க்குறாங்க. அவங்க புருஷனும் குழந்தையும் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டில் எந்த வேலையுமே நடக்காமல் இருக்குது. வேலைக்காரம்மா இன்னும் வரலன்னு ஃபோன் பண்ணி பார்த்தா அவங்களும் எடுக்கல. இவங்களும் அறக்க பறக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு பழத்தெல்லாம் கட் பண்ணி அவங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் எழுப்பி விட்டு குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு யோகா சொல்லி தரவங்க கூட வந்துடுறாங்க. ஆனால் இன்னும் வேலைக்காரம்மா வரவே இல்லை. இவங்க யோகா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் வேலைக்காரம்மா 8 மணிக்கு உள்ளே வராங்க. 7:30 மணிக்கு வர சொன்னால் 8 மணிக்கு வரியேன்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி உள்ளே போய் சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணு, நாங்களாம் வேலைக்கும் ஸ்கூலுக்கும் கிளம்பணும்னு உடனே உள்ளே போய் பார்க்குறாங்க. சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. காய்கறிலாம் காலி, வாங்கணும்னு நேற்றே என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு ஹீரோயின் கேட்க, நான் சொன்னம்மா நீங்கள் தான் காதில் வாங்கலன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ யோகா கூட பார்ட்னர் இல்லைன்னு சொல்லி இந்த வேலைக்காரமாவையும் கூட வச்சுக்கிட்டு யோகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிக்கிட்டே இவங்களை சேர்ந்து திட்டிக்கிட்டும் இருக்காங்க. யோகா டீச்சர் போனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே இருக்கிற காய்கறி கூட அழுகி போயிருக்கு. இதை கூட பார்க்க மாட்டியாமான்னு சொல்லிட்டு அவங்க புருஷங்கிட்ட போயிட்டு, இந்த பாரு இந்த லேடி 7:30 மணிக்கு வர சொன்னால் 8 மணிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா வேலைக்காரம்மாவை ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் உன்னை சும்மா விட்டு போக கூடாதுன்னு திட்டுறாங்க. ஹீரோனும் வேலை கிளம்பிடுறாங்க. அந்த அம்மாவும் சாப்பாடெல்லாம் இவங்களை கட்டி கொடுத்த உடனே இவங்க அறக்க பறக்க கீழே புருஷனோட சேர்ந்து லிஃப்ட்ல கீழே இறங்கி போறாங்க. அப்பதான் தெரியுது பர்ஸை மறந்து வச்சுட்டோன்னு. வேலைக்காரமாக்கு ஃபோன் பண்ணா அவங்க எடுக்கவே இல்லை. இவங்க மறுபடியும் லிஃப்ட்ல ஏறலான்னு பார்த்தா ஒர்க் ஆகல. படிக்கட்டில் ஏறி கதவு திறந்து பார்த்தா இவங்க ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஃபோனில் பேசாதுன்னு. ஹீரோயினா அந்த அம்மாவை போட்டு திட்டுறாங்க, நீ எல்லாமே தப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, காய்கறி அழுகி போச்சு, சாப்பாடை லேட்டாக கட்டி கொடுத்துருக்க, 7:30 மணிக்கு வர வேண்டிய 8 மணிக்கு என்கிட்ட வேக்கானம் பேசிக்கிட்டு இருக்கியான்னு சொல்றாங்க. நான் சீக்கிரமாக தான் வரணும்னு நினைக்கிறேன், பஸ்ஸு லேட் ஆகிடுச்சுமா, நான் பக்கத்தில் இருக்கேன், தூரத்துலேருந்து வரணும்னு சொல்லும் போது, நான் உனக்கு சம்பளம்லாம் கரெக்டாக தானே போட்டு விட்றேன், நானே லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேனான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த லேடியோட கைப்பட்டு தெரியாமல் ஒரு கப்பு கீழே விழுந்து உடஞ்சிடுது. இவங்க டென்ஷன் ஆகி, இந்த மாதத்துலேயே இது 6வது கப்பு, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வேலையே இருக்க தேவையில்லைன்னு சொல்லி காசை கையில் கொடுத்து விட்டு வெளில அனுப்பி விட்டுறாங்க. பாவம் இவங்களும் அழுதுகிட்டே போகிறாங்க.